வாழ்க வாழ்க. கலக்குறீங்களே. ஜாம்பவான்கள் முன்னிலையில் அரங்கேறிய இந்தியாவின் முதல் குரல் விருது மேடை ஆஸ்ட்ரா ஹியரிங் கேர் விவோ பிளாக் ஷிப் வாய்ஸ் அவார்ட்ஸ் 2024 இப்பொழுதே காணுங்கள் BS வேல்யூ OTT ஆப்பில். இது என்னப்பா? இது என்ன செயின்? பூமிகானா குடுவஞ்சேரியில இருந்து வரேன். சொல்லுங்க பூமிகா, இதுக்கான காரணம் என்ன? இந்த செயினை உங்க லைஃப்ல நீங்க ஜெயிக்க காரணமா இருக்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யாருக்கு கொடுப்பீங்க? யாராச்சும் ஒருத்தங்களுக்கு மட்டும். ஒரே ஒருத்தருக்கு சொன்னா மத்த பசங்க எல்லாம் கோச்சுப்பாங்கல்ல. இல்ல, யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்க. ஜீவா கொடுக்கலாம். சூப்பர். ஓகே, ஜீவா பிரதர் வந்திருக்காரு. அவர் தெரியலையே. சரி, அவர் ஏன் பிரதர் ஆன் ஸ்கிரீன் அப்பியரன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு? இதை நீங்க அவர்கிட்டயே கேட்டுடலாம். நீங்க தானே எத்தனை வருஷமா கூட இருக்கீங்க. இல்ல தெரியல, அது அவரு பெருசா அதுல விருப்பம் இல்ல. நிறைய டைம் நானும் கூப்பிட்டேன், அவரு அதுல பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட் இல்ல. தெரியல ஏன் அப்படி இருக்கான்னு. பட் அப்படிதான், அது ரொம்ப வருஷமா நானும் கேட்டு பார்த்துட்டேன். நிறைய லான்ச்ல ஏத்த ட்ரை பண்ணேன். அது பட் எத்தனை அது ஒரு இதா இருக்கும். மேபி இருக்கலாம், அதுல ஒரு கிக் இருக்கும் இல்லையா. ஒரு மேபி நண்பனை ஜெயிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க, அப்படி கூட இருக்கலாம். இந்த மாதிரி தெரியல அது மாதிரி. பட் உண்மையிலே சொல்லணும்னா அது பிச்சு தான் போடணும். அவ்வளோ பேர் இருக்காங்க. மொத்தமானா சரி, எல்லாருக்கும் சேர்த்து ரெப்ரசென்ட் பண்ணி ஜீவாக்கு போட்டுடலாம். தப்பா கொடுத்துட்டேன் எனக்கு. கரெக்டா வேற யாரோ எடுத்துட்டு வந்தான். என் பேர் சுபாஷ், நான் வெளியூர்ல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் தி பெஸ்ட். நான் படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல செய்றோம். ஸோ இது லவ் பண்ற பசங்களுக்கு நம்ம வெயிட்டா கொடுக்குற அட்வைஸ் சொல்லுங்க. நானா? உங்களுக்கு தான் பிரதர், நீங்க தான் அதுக்கு கரெக்டான பதில் சொல்ல முடியும். சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தோணலையா? அதுக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா, அப்படி தோணலையா? ப்ரோ, உங்க கண் கலங்குது. என் கண்ணு கலங்குதா? நீ என்ன மியூசிக் போட்டாலும் நான் அழுவலாம் மாட்டேன். நீ என்ன நினைச்சு ரியாலிட்டி ஷோ மாதிரி அப்படியே முடிச்சோன்னா அப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னா அப்படியே ஸ்லோ மோஷன்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. என்ன சொல்லலாம்? லவ் பத்தி சொல்லுங்க. லவ் பண்ற பசங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க, இல்ல பிரேக்கப் பண்ண பசங்களுக்கு ஏதாவது சொல்லணும். இல்ல ஒண்ணும் இல்ல, அது ஒரு நல்ல எமோஷன், அவ்வளவுதான். வாழ்க்கையில நிறைய விஷயம் ஒவ்வொன்றும் அனுபவிக்கணும். லவ் பண்றீங்கன்னா தாராளமா கண்டிப்பா பண்ணுங்க, அவ்வளவுதான். பட் எதை பார்த்தும் பண்ணாதீங்க. மனசு பிடிச்சிருந்தா லவ் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் விஷயங்கள் பார்த்து அதெல்லாம் இல்லை, பிடிச்சா லவ் பண்ணுங்க. லவ் நிறைய விஷயம் கற்று தரும். என்னன்னா, நீங்கள் ஒருத்தர் லவ் பண்ணுறீங்க, அந்த வயசில் ஒரு காலேஜில் எல்லாருக்கும் ஒரு லவ் வரும். லவ் வரப்போ நம்ம வாழ்க்கையில் அப்பா அம்மா குடும்பம் சுற்றி இருக்க பசங்கன்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று கெயின் பண்ணி நம்பிக்கையான விஷயங்களை சொல்கிறதுன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு லைஃப்பில் கிடைக்கும். பசங்கன்னா எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டாக தான் சொல்லுவானுங்க. மச்சான், நான் அவனை அடிக்க போகிறேன், வாடா அடிக்கலாம், இப்படி தான் இருக்கும். ஸோ லவ்லாம் பண்ணுறப்ப மேபி அது ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த வயசில் நீங்கள் ஒருத்தரை முழுசாக உங்களை நம்பி தான் லவ் பண்ணுறப்ப முழுசாக நம்பி ஒன்று சொன்னால், இல்லைடா அது தப்பு, இது கரெக்டுன்னு உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். உங்களை நீங்களே சில லவ் எல்லாம் எந்த அளவுக்குன்னா ஒருத்தரை நல்லா செதுக்கிறதுக்கு கூட உதவி இருக்குது. அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. காலேஜ் ஃபுல்லாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அவன் எங்கள் கும்பலில் இருந்தான். அப்புறம் லவ் பண்ணனால கட்சியில் அவனுங்களோட சேர்ந்தனா நீ உருப்பட மாட்டேன்னு அந்த பொண்ணு அவனை திருத்தி நல்ல வழியில கூட்டு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கூட நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஸோ அதனால பிரேக்கப் ஆகிற பசங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும். பிரேக்கப் ஆகி ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒண்ணுமே எதுக்கு ஃபீல் பண்ணணும்? எல்லாமே அனுபவம் தான் லைஃப்ல. மனசை பார்த்து லவ் பண்ணணும்னு சொன்னீங்க, லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போச்சுன்னா ஃபீலிங் ஆகும்ல. அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட இதுதான். ஸோ ஃபீல்லாம் பண்ணாதீங்க, வாழ்க்கை போயிட்டே இருக்கும், இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. அப்படிதான் நம்ம ஒருத்தரை சந்திப்போம், சரியா ஒர்க் ஆகலையா, சரியா பிடிக்கலையா, பிரிஞ்சு போறோமா, மனசார அதை ஏத்துக்குங்க. அப்புறம் போய் டார்ச்சர் பண்றது, நீ என்னை லவ் பண்ணலன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ரத்தத்துல லெட்டர் எழுதுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணி இது பண்ணாம ஒரு மாதிரி மெச்சூரா ஹேண்டில் பண்ணி. இல்ல எல்லாமே ரிலேஷன்ஷிப்ஸ், அவ்வளவுதான். மனிதர்கள் நம்மளாம் வெறும் மனுஷங்க, அவ்வளவுதான். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்குமான ஒரு கனெக்ஷன் தான் அந்த லவ். அதை ஃபீல் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒத்து வரலையா, பிரியிறீங்களா, அதையும் ஏத்துக்குங்க, அவ்வளவுதான். லவ் பண்றப்ப சந்தோஷமா இருந்துச்சு இல்ல, பிரியிறப்பவும் ரொம்ப வருத்தப்பட்டு தான் ஆகணும். அதுதானே எமோஷன். அப்போ வருத்தம் இருக்க தான் செய்யும். அப்புறம் அடுத்து அதை கடந்து வாழ்க்கை நிறைய இருக்கு, போயிட்டே இருங்க. இதுதான் விஷயம், அவ்வளவுதான். அந்த மாதிரி சிரிச்சு எடுத்துக்கங்க பிரேக்கப்ப, ஜாலியா ஹாப்பியா. கஷ்டம் தான், வலிக்கும், என்ன பண்றது, பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அடுத்த தடவை பேரண்ட்ஸ் இல்லாம ஒரு மீட் நடத்தி. ஓகே, சூப்பர். Watch it only on BS Value.